பெரியாருடைய சிந்தனைகள் நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தனைகள் எதுவும் இருக்கா? ஏற்றுக்கொள்ள சிந்தனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தனை என்ன இருக்கு? ஒன்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஏற்றுக்கொள்ள முதல் அடிப்படையில தவறாயிருச்சு. நாங்க பகையாயிட்டோம், வரலாற்று பகையாயிட்டோம். உலகத்தின் முதன் மொழி, உலகத்தின் முதல் மாந்தன், ஆகப்பெரும் இலக்கிய வலிமை கொண்ட என்னுடைய தாய்மொழி, பல மொழிகளின் தாய்மொழி என் தாய்மொழி, உலகம் போற்றி கொண்டாடுது. உலகம் முழுமைக்கும் என்னுடைய குரல் மறைமொழியை மொழிபெயர்த்து கொண்டு போகுது. என் இலக்கியத்தை போற்றுது. உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனம். என்னுடைய மொழி, என்னுடைய இலக்கியம் கற்பிக்காத அறநெறி கிடையாது. அவ்வளவு பெரிய மொழியை ஒருவர் சனியன் என்று சொல்வார் என்றால், அதை ஒழிக்கணும்னு சொல்வார் என்றால், அவரை ஏற்கணும்னு சொன்னா இப்படி மானங்கட்ட ஒருவன் தான் அவரை ஏற்பான், தந்தையாகவும் தலைவராகவும். என் மொழி சனியன் என்றால் அதை ஒழிக்கணும். அது காட்டுமிராண்டி மொழி என்றால் அதை பேசுகிற நானும் நீங்களும் காட்டுமிராண்டியா இல்லையா? அது முட்டாள்களின் பாஷை என்றால் நானும் நீங்களும் முட்டாள்களா இல்லையா? அது காட்டுமிராண்டி மொழி சனியன். அதை படிச்சா வேலை கிடைக்குமா? பிச்சை எடுக்கத்தான் லாய்க்கப்படும் அப்படின்னு சொன்னவர் கடைசி வரைக்கும் என் தமிழ்ல எழுதி தமிழ்ல பேசி பிச்சை எடுத்தாரு. பதில் இருக்கா? மொழி அபிமானம் கூடாது. மொழியில என்ன இருக்குன்னு பேசுன நீங்க ஏன் இங்கிலீஷ படினீங்க? ஏன் இங்கிலீஷ படினீங்கிற? தேசாபிமானம் கூடாதுன்னு நீங்க ஏன் திராவிட நாடு கேட்டீங்க? பதில் சொல்லிட்டே போகணும். இருக்கா? மொழி அபிமானம் இல்லாதவங்களுக்கு எப்படி இங்கிலீஷ் அபிமானம் வந்துச்சு? எப்படி வந்துச்சு? பெரியார் இந்த நிலத்தில் ஈவே ராமசாமி ஐயா ஜெயிச்சது ஒன்னே ஒண்ணுலதான், சாதி ஒழிப்பு, சமூக நீதி, பெண்ணிய விடுதலை. எதுலயாவது வென்றிருக்காரா? கடவுள் மறுப்பு, கடவுள் மறுப்பு, கடவுள் மறுப்பு. நீங்க வளர்த்த உங்க கட்சிகளே இன்னைக்கு விழுந்து கும்பிடுது. இருக்கா இல்லையா?